வணக்கம் நண்பர்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக முக்கியமான கட்சிகள் கூட்டணி வைப்பதற்கு முன்வந்துள்ளனர். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைய வேண்டும் அல்லது அதிமுகவின் கூட்டணியிலாவது இணைய வேண்டும் என்பதை முக்கிய கட்சிகள் தெரிவித்துள்ளனர். தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் இந்த கண்டிஷனை முன்வைத்துள்ளது. பாமகவும் தற்பொழுது இந்த கண்டிஷனை முன்வைத்துள்ளது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்களது ஆதரவுகள் இல்லாமல் எடப்பாடியால் எப்படி தென் மாவட்டங்களை கைப்பற்ற முடியும் என்ற கேள்வி நிச்சயம் சரியானதாக தான் அமைந்துள்ளது. தற்பொழுது வரை அதிமுகவின் தலைமையில் பாஜக மட்டும்தான் கூட்டணி வைத்துள்ளது. அதிமுகவின் உண்மையான ஒவ்வொரு தொண்டர்களது மனதில் இருப்பது ஒன்றே ஒன்றுதான், எப்படியாவது திமுகவை வீழ்த்தி அதிமுக அரியணையில் ஏற வேண்டும் என்பதுதான். ஆனால் அதை எடப்பாடி இவ்வளவு எளிமையான ஒரு விஷயம், ஏனென்றால் கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றவில்லை. மக்கள் திமுகவின் மீது கடுமையான கோபத்திலும் இருக்கிறார்கள். இதை கச்சிதமாக அதிமுக பயன்படுத்தினால் 200 தொகுதிகளுக்கு மேலாகவே வெற்றியடையும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ இதை அனைத்தையும் கவனித்து கொள்ளாமல் எனது எதிரி ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா தான் என்று செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுதெல்லாம் கூறி வருகிறார். இது எப்படி அதிமுகவின் வெற்றிக்கு வழிவகுக்கும்? ஏன் இது எடப்பாடிக்கு புரியவில்லை? அதிமுகவின் தொண்டர்களது மனநிலை எப்படி இருக்கிறது? களப்பணிகளை மேற்கொள்கிறார்களா? கூட்டணி கட்சியின் உடன்பாடு சரியில்லாமல் அவர்கள் பின்னால் செல்வது என்ன காரணம்? தற்பொழுது நேரடியாகவே கூட்டணிகள் உருவாக வேண்டும் என்றால் ஓபிஎஸ் இணைய வேண்டும் என்ற முக்கியமான கருத்தையும் முன்வைத்துள்ளனர். இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் மறுத்தால் கூட்டணி கட்சிகள் நிச்சயமாக உடையும். புதிய கட்சிகளும் கூட்டணிக்கு வருவது கடினம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஓபிஎஸ்ஸிற்கு வெற்றிதான், ஏனென்றால் அவர் தாவேகாவின் தலைமையேற்று சென்றுவிட்டால் தென் மாவட்டங்களில் சுமார் 20 முதல் 25 தொகுதிகளில் போட்டியிட்டால் 17 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைவது உறுதிதான். ஆனால் தோல்வி யாருக்கு? அதிமுகவின் உண்மையான ஒவ்வொரு தொண்டனும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் கட்சியின் நடவடிக்கைகளையும் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாயும் ஏற்படுத்தி வந்தனர். ஆனால் இப்பொழுது எடப்பாடியின் சுயநலத்திற்காக அதிமுகவின் தொண்டர்களை பகடக்காயாக மாற்றுவது எந்த விதத்தில் நியாயம்? தனிப்பட்ட ஒருவரது சுயநலத்திற்காக ஒட்டுமொத்த கட்சியையும் தோல்வியடைய வைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று தற்பொழுது கேள்விகளை முன்வைத்துள்ளன. புதிய கட்சிகள் ஓபிஎஸ் வர வேண்டும் என்று கூறியது சரியா தப்பா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.